பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, ஆனி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னாவே எப்பவும் கலகலப்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான்னாவே ஞானக்காரகன். அவங்களுக்கு ஞானம் அறிவாளின்னு கூட சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்காரர்கள் கிட்ட யாராவது ஹெல்ப்னு கேட்டா அந்த ஹெல்ப் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப அருமையா இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய பலன்ல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிலேயே குரு பகவான் இருக்காரு, புதன் பகவான் இருக்காரு. சோ எல்லா விதத்திலயும் வர குருவும் புதனும் சேர்க்க இருக்கிறதுனால இவங்களுக்கு ஞானன்றது அதிகமா இந்த மாதம் அவங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை ஒரு நாலேஜா செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. குரு பகவான் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. கல்யாணமே ஆகல நினைச்சிட்டு இருக்க மிதுனராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே திருமண யோகம் கைகூடி வரப்போகுது. இந்த மாதம் போயிட்டு பெண் பார்த்தோ இல்ல ஆண் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாட்களாவே இந்த இடம் விட்டு இடம் பெயரணும், அதாவது ஒரு வீட்டுல இருந்து வேற வீட்டு மாத்தணும், ரொம்ப நாளா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களால சேஞ்ச் பண்ணவே முடியல, ஏதோ ஒரு ரீசன் அது தடங்களாயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த மாதம் நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகுது. 3ஆம் வீட்டில் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு எது சேர்க்கைனா சொல்லவே வேணாம். 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த செவ்வாய்க்கு எது சேர்க்கை நடந்திருக்கு. அதுவும் 3ஆம் பாவத்துல மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால தைரிய வீரிய ஸ்தானம் அதிகமா இருக்க போகுது. அதாவது நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே தைரியமா செயல்பட போறீங்க. ரொம்ப நாட்களாவே புதுசா பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா, இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு மிதுனராசிக்காரர்களா யோசிச்சு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருந்திருப்பீங்க. பட் இந்த மாதம் தைரியமா ஸ்டெப் எடுக்க போறீங்க. ஸ்டெப் எடுத்து வச்சு அடுத்த அடி நீங்க நவரும் போது அதோட நீங்க மேல ஒரு நிலைமைக்கு தான் போக போறீங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே மிதுனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாட்களாவே ஏங்கிட்டு இருந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற மிதுனராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். நினைச்ச விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் நல்லபடியாவே அமைய போகுது. எல்லாமே மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு. ஆனா இந்த ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அதாவது இந்த தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சைனஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வர்றதுனால கொஞ்சம் ஏதாவது உடம்பு முடியலன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வந்தது நல்லதுன்னு சொல்லலாம். மிதுனராசிக்காரர்களுக்கான பரிகாரம். மிதுனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா புதன் பகவான் அதிபதியா இருக்கிறதுனால பெருமாள் கோயில், வீட்டு கோயில் பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசியும் அதாவது மல்லிப்பூ இருக்கு பாருங்க, மல்லிப்பூவும் சேர்த்து உங்க கையாலேயே மாலை கட்டி எடுத்துட்டு போயிட்டு பெருமாள் கோயில்ல பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்க. சனிக்கிழமை போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. விளக்கு அதாவது 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை உங்க கையில சாத்திட்டு வாங்க. இது பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியங்கள் இந்த மாதம் எந்த தடையும் இல்லாம நடக்கும்.